ஒரு 90s கிட்ஸாக இருந்து இன்னமும் கல்யாணம் ஆகாம இருந்தா, எங்கே போனாலும் அதாவது ஒரு சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போனாலும், இல்லை எதனா ஒரு காது குத்தோ, அ திருவிழாவுக்கோ எங்கே போனாலுமே இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி, எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ஸோ இதையே வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த படம் தான் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு டைரக்டர் சண்முக பிரியன். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்காக விக்ரம் பிரபு அண்ட் சுஸ்மிதா பாத்தி, மீனாட்சி தினேஷ், சத்யராஜ், ரமேஷ் திலக் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு சென்ட்ராலன் அவர்கள். அண்ட் லவ் மேரேஜ் படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 33 வயசாகி ராமச்சந்திரனுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கு. ஒரு வழியாக வந்து அம்பிகா அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஊருக்கே வந்து போகிறாரு. அப்படி போயிட்டு என்கேஜ்மெண்ட்டும் வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. பட் அம்பிகாவுக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக வந்து விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க வேற ஒருத்தர் வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அம்பிகாவும் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு அவருக்குடைய பிடிச்ச லைஃபுக்கு அவங்க போகணும் அப்படின்றதுக்காக அவர் கூட வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராமச்சந்திரன் நிலைமை என்னாச்சு, அவர் கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஆக்சுவலாக ஆரம்பத்திலேயே வந்து கல்யாணம் அது எப்படி உருவாச்சு அப்படின்ற அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை ரொம்ப சுருக்கமாக சொல்லி, அதில் ராமச்சந்திரத்தோடைய கல்யாணம் வந்து நடக்கிற சீன்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்றது தான் கதையாக நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுனாக தான் வந்து சொல்லுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு 90s கிட்ஸ் வாழ்க்கையில் அதுவும் வந்து கல்யாணம் அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் இருக்கும். அதை ரொம்ப இன்னும் நல்லா ஒரு ட்ராமாவை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். நிறைய ஸ்பேஸை வந்து கோட்டை விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப லேகாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸில் வந்து இங்கெல்லாம் வந்து காமெடி வரும் அப்படின்றது ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இப்படி ஒரு ஸ்பேஸை எடுத்து இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இருந்து ஸோ இதுதானே நடக்க போகுது அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, படத்துடைய கான்செப்ட் என்னதான் நல்லா இருந்தாலும் அது வந்து தத்ரூபமாக வந்து எடுக்கப்படல. பல இடங்களில் வந்து நமக்கே வந்து ஒரு சில கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொரோனா டைமில் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருந்தாங்களா? இவ்வளோ ஈஸியாக வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் எப்படி சமாளித்தோம்? அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட்டு அதெல்லாம் வந்து பெட்டராக பண்ணல. ஸோ கல்யாண கலவரமே அந்த சாங் வந்து சென்ட்ரால் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. எல்லோருடைய பிளேலிஸ்ட்லும் ஐ திங்க் ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிஷ்கிந்த் அவர்கள் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு குடிச்சிட்டு பாடுற மாதிரி ஒரு சாங் வந்து பாடியிருக்காரு. ஸோ அந்த சாங்குமே வந்து ட்ரெண்டிங்கில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த 2 சாங்கும் வந்து படத்தோடயே வரும்பொழுது நல்லா இருந்துச்சு. சென்ட்ரால் அவர்கள் அவருடைய பங்குக்கு பின்னணி இசையில் பண்ணியிருக்காரு. பட் ஆரம்பத்தில் எனக்கு அது அவ்வளோ வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகலை. அந்த சீன்ஸ் வந்து அவ்வளோ வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகலை. பட் போக போக அதை வந்து சென்ட்ராலன் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தார். விஷுவலாக வந்து ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக டேரக்டர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து இன்னும் வந்து லாட் ஆஃப் ஃபன்னோட காமெடியோடு சேர்த்து நமக்கு வந்து கொடுத்துருக்க வேண்டியது அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஃபீலாக வந்து இருந்துச்சு. லவ் மேரேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புலிகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.